தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் ரகசியமாய் சந்தித்தார் திருமாவளவன். சற்று முன் ரகசியமாய் சந்தித்தார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வருகிறார். தற்பொழுது தொகுதி பிரச்சினை திமுக கூட்டணியை கலங்கடித்துள்ளது. திருமாவளவன் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதி வேண்டும் என்கிறார். 50 தொகுதிகள் கேட்டார். இறுதியாக 30 தொகுதிகள் கேட்கின்றார். கடைசியாக 12 தொகுதிகள் வரை கேட்கிறார். இதே சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் கூட்டணியில் தான் இருக்கப்போவதில்லை. திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று நேற்றைய தினம் திருமாவளவன் கூறியிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணிகளாக பிரிந்துள்ளது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் டாக்டர் ராமதாஸோ திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். ஆக திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் பிரிவு இணைந்தால் திருமாவளவன் கூட்டணியிலிருந்து வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணியில் கொண்டு வர முயற்சித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் மூலமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர திமுக காய் நகர்த்துகிறது. ஆகவே திருமாவளவனை திமுக சமாதானப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியே டாக்டர் ராமதாஸுடன் போய் பேசி அவரை சமாதானப்படுத்தி திமுக கூட்டணிக்கு கொண்டு வர திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் சமாதானமடைந்த திருமாவளவன் சற்று முன் டாக்டர் ராமதாஸை ரகசியமாய் சந்தித்து பேசியுள்ளார். திமுக கூட்டணியில் இணையுமாறு டாக்டர் ராமதாஸுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸை திருமாவளவன் ரகசியமாய் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.